Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த குவாரண்டைன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் மூணுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் மசாலா சாமான், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது நைட்டே ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை. இதை இப்போ நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3 தக்காளியை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சென்னாக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வரும்போது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோடையே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோடையே கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையானதை சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சென்னாவில் தனியாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நல்ல பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சென்னா இங்கே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை இந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் ஊற்றிடுங்க. எப்போதுமே இந்த மாதிரி சென்னா மசாலாலாம் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சென்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட கிரேவி கொஞ்சம் நிறையா இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் நம்மளோட சென்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்ட நம்ம மசாலா சாமானையெல்லாம் நான் எடுத்துட்றேன். 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இல்லைன்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அதனால் அதை மட்டும் நான் எடுத்துட்றேன். அவ்வளோதான், நம்மளோட சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் பூரியோடு சர்வ் பண்ண போகிறேன். எப்போதுமே பூரி மாவை நீங்கள் பிசைஞ்சு உடனேயே இட்டு உடனே போட்டு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயை குடிக்காமல் இந்த மாதிரி சூப்பராக உப்பி வரும். அதே மாதிரி இடும்போதும் கொஞ்சம் திக்காக இட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மெல்லிஸாக இட்டிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காக இட்டு பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பூரி கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ மதியானம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சென்னா ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மாவில் நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். ஒரே தடியாக காலைல மார்னிங் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் யூஸ் ஆகும், நைட்டு டின்னருக்கும் நீங்கள் அதே சர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சைடு நான் ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3மே எனக்கு கவர் ஆகிடுச்சு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பூரி சென்னா. ஸோ இப்போ லீவில் இருக்கும்போது இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இப்போ சர்வன்ட் மைட்லாம் வரமாட்டாங்க, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்